பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியில் தற்பொழுது நடந்து வரும் விரும்பத்தகாத நிகழ்வு குறித்து நீங்கள் அனைவரும் அறிந்ததுதான். என்றாலும் கூட தற்பொழுது தேர்தல் ஆணையம் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் மற்றும் தலைவர், தமிழின போராளி, சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் கொடுத்த கடிதத்தை தள்ளுபடி செய்து இந்த ஓராண்டுக்கு ஆவணங்கள் அடிப்படையில் அன்புமணி தலைவராக இருப்பார் என்றும், இது குறித்து தேவைப்பட்டால் நீங்கள் நீதிமன்றத்தை அணுகி நிவாரணம் தேடிக்கொள்ளலாம் என்றும் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். 2022ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூடியது. அந்த பொதுக்குழு கூடுவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பிருந்தே அப்பொழுது இளைஞரணி தலைவராக பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்த மருத்துவர் அன்புமணி அவர்கள் தனக்கு தலைவர் பதவி ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து 3 மாதங்களாக மருத்துவர் ஐயாவிடம் நேரடியாகவும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவும் கட்சியில் உள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள் மூலமாகவும் மருத்துவர் ஐயாவை வற்புறுத்தி கேட்டுக் கொண்டதால் அதற்கு கே மணி அவர்களும் ஒப்புதல் அளித்து ஐயாவுடைய மகனை கேட்பதால் விட்டுக் கொடுக்கலாம் என்ற எண்ணத்தில் ஐயாவிடம் நான் விட்டுக் கொடுக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் ஒரு 3 மாத கால அவகாசம் கேட்டால், அதனால் 3 மாத காலத்திற்கு பிறகு இந்த பொதுக்குழு கூடியது. அந்த பொதுக்குழுவிலே மருத்துவர் ஐயா யாரை அறிவித்திருந்தாலும் அவர்கள்தான் தலைவர். பொதுக்குழு ஒப்புதல் அளிக்கும், இதுதான் வழக்கம். அந்த அடிப்படையிலே மருத்துவர் அன்புமணி அவர்களை முன்மொழிய சொல்லி அப்போதைய தலைவர் கே மணி அவர்களிடம் ஐயா அவர்கள் கூறி அதை அவர் முன்மொழிந்தார்கள். அதற்கு ஒட்டுமொத்த பொதுக்குழுவும் அங்கீகாரம் அளிக்கும் விதமாக கைதட்டி வரவேற்பு அளித்தது. மற்றபடி அந்த பொதுக்குழு ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களுக்குள் போட்டி நடைபெறவில்லை, யாரும் ஓட்டு போடவில்லை, வாக்குகள் எண்ணப்படவில்லை, வெற்றி தோல்வி எல்லாம் அறிவிக்கப்படவில்லை. இந்த பொதுக்குழு என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டு ஒப்புதல் அளிக்கப்பட்ட பொதுக்குழு. அது 22/5/2022 நடந்தது. அன்று முதல் அவருக்கு தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டது. அந்த கடிதத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு கையொப்பமிட்டு அனுப்பி வைத்திருந்தார்கள். இதை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று. அந்த அடிப்படையிலே அன்றிலிருந்து அவர் தலைவராக தொடர்கிறார். தலைவர் பொறுப்பு மட்டுமல்ல, பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட கட்சியினுடைய ஜெனரல் பாடி என்று சொல்லுகின்ற அத்துணை பொறுப்புகளுக்கும் கால அவகாசம் 3 வருடங்கள் தான். 3 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் பொதுக்குழு கூட்டப்பட்டு மீண்டும் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையிலே கூட்டப்படுகின்ற பொதுக்குழு பாட்டாளி மக்கள் கட்சியின் விதிகளின்படி மருத்துவர் ஐயா, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனராக இருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்களின் வழிகாட்டுதல் தான் பொதுக்குழு கூட்டப்பட வேண்டும், பொதுக்குழு நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் விதி. அதேபோல் அந்த காலகட்டம் முடிந்த பிறகு 3 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பொறுப்புகள் அனைத்தும் காலாவதியாகிவிடும், அது செல்லாது. 1. 2வது, இந்த கடிதம் வருவதற்காக அன்புமணி அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், ஒரு டாக்குமெண்டை கிரியேட் பண்ணியிருக்கிறார். எப்படி பண்ணியிருக்காருன்னா, 22/5 வருஷம் பொதுக்குழுவை 23வது வருஷம் நடந்ததா சொல்லி இவர் ஒரு போலியா ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்த போலியான டாக்குமெண்ட் தான், அதை வச்சுதான் இப்ப தேர்தல் ஆணையம் முடிவு எடுத்திருக்கு. 23ல இருந்து 26 வரைக்கும் இன்னும் 1 வருஷம் அவருக்கு கால அவகாசம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஆக ஒரு போலியான ஆவணத்தை தயாரித்தது அது முதலில் கிரிமினல் குற்றம். இந்த போலியான ஆவணத்தை மிகப்பெரிய அமைப்பாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்தில் கொண்டு தாக்கல் செய்து
அதன் மூலமாக ஆதாயம் அடைந்திருப்பது கிரிமினல் குற்றம். இந்த ஆவணங்கள் எல்லாம் நிரூபிக்கப்பட்டால் சிறைக்கு செல்ல வேண்டிய குற்றவாளியாக அன்புமணி ஆக்கப்படுவார். இது அவர் 23வது வருடம்தான் நான் தலைவராக என்னை தேர்ந்தெடுத்தார்கள் என்று போலியான ஆவணத்தை கொடுத்திருக்கிறார். உங்கள் மூலமாக, பத்திரிகையாளர்கள் மூலமாக நாங்கள் கேட்க விரும்புவது, 2022ஆம் ஆண்டுதான் நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் என்பது உலகறிந்த உண்மை. அனைத்து ஊடகங்களில் செய்தி வந்திருக்கிறது, பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கிறது. அது டாக்குமெண்டாக அந்த ஆவணங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு மருத்துவர் ஐயா அவர்கள் மூலமாக சமர்ப்பிக்கவும் பட்டிருக்கிறது. 23இல் தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது சொல்லுகிறீர்களே, அது உண்மையாக இருந்தால் மருத்துவர் அன்புமணி அவர்களே, நீங்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து அதை தெரிவிங்கள். நான் 2023ஆம் ஆண்டுதான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்று நீங்கள் தெரிவிக்கலாமே. நீங்கள் ஏன் பத்திரிகைகள் முன் சந்தித்து இதை தெரிவிக்க தயங்குகிறீர்கள்? மாறாக ஒரு ஆவணத்தை மட்டும் தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்து அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் கூட்டணி அமைத்துக் கொண்டு நீங்க லஞ்சம் கொடுத்தீங்களோ அல்லது வேற ஏதாவது செல்வாக்கு பயன்படுத்தினீங்களோ, ஆனா எதையோ ஒரு தவறை பயன்படுத்துறீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் ஆணையத்திடம் அன்புமணி கொடுத்த ஆவணம் பொய் என்றும் அது ஜோடிக்கப்பட்ட ஆவணம் என்றும் மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த ஆவணத்தை போலி என்று நிரூபிப்பதற்காக 30 ஆவணங்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். உண்மையாக 2022 தான் கூட்டம் நடந்தது, பொதுக்குழு நடந்தது, அதில் தான் அவர் தேர்வு செய்யப்பட்டார் என்பதற்கான பத்திரிகை செய்திகள், புகைப்படங்கள், தீர்மானங்கள், தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்த நகல்கள் என்று ஏராளமான ஆவணங்களை சமர்ப்பிக்கப்பட்டும் அதையெல்லாம் தூக்கி குப்பையிலே போட்டுவிட்டு ஒரு கடிதத்தை கொடுக்கிறார்கள் என்றால், இன்று ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகளும் குற்றவாளிகளாக இன்று நிற்கிறார்கள். அதனால்தான் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து நாளை 2/12 சென்னையில் ஒரு ஆர்ப்பாட்டமும், 4ஆம் தேதி 2/12 சென்னையிலும் 4/12 டெல்லியிலும் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அந்த செய்தியை உங்களிடம் சொல்வதற்காகத்தான் இன்று உங்களை அழைத்திருக்கிறேன். இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவர் பாஜக தலைவர் இருக்கலாம். அதாவது லஞ்சன்றது எந்த வழியிலும் போகலாம். பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், சொந்தக்காரனா இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம். எல்லாமே ஐயாவுடைய ஆதரவுக்காரர் திமுக பக்கம் போறது. இவங்க ஏடிஎம்கே பிஜேபி அவங்க மறைமுகமா ஏதோ பண்ணி பண்ணுவாங்க. ஐயாவுடைய ஆதரவு திமுக பக்கமும் இல்ல, அதிமுக பக்கமும் இல்ல, பாஜக பக்கமும் இல்ல, காங்கிரஸ் பக்கமும் இல்ல. ஐயா இன்னும் தேர்தல் குறித்து எந்த முடிவையும் எடுக்கவும் இல்லை, அறிவிக்கவும் இல்லை. டிசம்பர் 30ஆம் தேதி வருகின்ற எதிர்வரும் 30ஆம் தேதி சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகிலே உள்ள தலைவாசல் என்கிற பகுதியில ஒரு மண்டபத்தில் பொதுக்குழு நடக்க இருக்கு. இந்த பொதுக்குழுல தான் முடிவே எடுக்க போறாங்க. அவருடைய சார்பு அன்புமணி அவர்கள் மிகுந்த சார்பு நிலையோடு இருப்பதால் அவருக்கு சாதகமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமணி அதிகமா அன்புமணி விமர்சிக்கிறார் என்பதை விட விமர்சிக்க சொல்லப்பட்டு பணிக்கப்பட்டு அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். அன்புமணிக்கு இதுக்கு முன்னாடி மருத்துவர் ஐயா பின்புலனில், மருத்துவர் ஐயாவுடைய ஆலோசனையில் அன்புமணி அரசியல் செய்தார். தற்பொழுது மருத்துவர் ஐயாவுடைய ஆலோசனைப்படியோ பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கைப்படியோ அவர் செயல்படும். அவர் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கார். அவர் மீது வழக்கு இருக்கிறது, ஊழல் வழக்கு இருக்கிறது, சொத்துக்கள் ஏராளமாக குவித்திருக்கிறார். அவர் பயந்து வாழ வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அந்த நிர்பந்தம் இல்லை. மருத்துவர் ஐயா அவர்களை பொறுத்தவரை மிகவும் நேர்மையாக, கை சுத்தமாக, யாருக்கும் பயப்படாம அரசியல் செய்கிறவர். பட் அதுக்கு நேர் எதிர்மாறாக அன்புமணி அவர்களுடைய அரசியலுக்கு இருக்கு. இந்த வழக்கு, சொத்து குவிப்புகள் இதெல்லாம் பயந்துக்கிட்டு அவர் ஏதோ செஞ்சுட்டு இருக்காரு. ஏன்னா அதுக்கு உங்களுக்கு எல்லாம் கடந்த காலம் தெரியும். அந்த காலத்துல பொதுவா ஒரு கட்சி யார்கிட்ட கூட்டணி வைப்பாங்கன்னா
தன்னை விட ஒரு பெரிய கட்சி கிட்ட கூட்டணிங்கிறது இப்ப யார் தலைமைனா எது பெரிய கட்சி அது தலைமை. இப்ப தமிழ்நாட்டுல போய் அதிமுக தலைமையில கூட்டணி வைக்க மாட்டேன், பாஜக தலைமையில தான் கூட்டணி வைப்பேன்னு சொன்னார். பாஜகவோடு கூட்டணி இருப்பதில் பாமகவுக்கு ஒன்னும் கருத்து வேறுபாடு கிடையாது. அந்த பிரச்சனை கிடையாது. நான் யார்கிட்ட போய் கூட்டணி வைக்கிறதுன்றது இருக்குல்ல. பாமக போய் பாஜக கிட்ட கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம். பாஜக வந்து பாமக கிட்ட வைக்கலாம், அல்லது பாஜகவும் பாமகவும் சேர்ந்து அதிமுக கிட்ட கூட்டணி வைக்கலாம். நான் பாஜக கிட்ட போய் பாமக கூட்டணி வைக்கிறதுங்கிறது அது நமக்கு தெரியும். அப்ப அதுலயே நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம கட்சியை வந்து பலவீனப்படுத்துறாங்க. அதனாலதான் அன்று என்னைக்கு ஐயா அன்புமணி அவர்களை ஐயா பொறுப்புட்டு நீக்கினார் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனுடைய அடிப்படை. இல்ல இவருடைய செயல் வந்து நிர்பந்தத்தில் இருக்கிறது வெளிப்படுத்து. டிசம்பர்ல நடக்கிற பொதுக்குழுல எவ்வளவு பேர் கலந்துக்கிறாங்க, எவ்வளவு பொதுக்குழுல எனக்கு எக்ஸாக்டா சொல்ல தெரியல, பட் 5000 பேருக்கு மேல பொதுக்குழு. அதாவது ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியில மாநில நிர்வாகிகள் அனைவரும் பொதுக்குழு உறுப்பினர்கள். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும், அதாவது எங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் 108 மாவட்டமா பிரிச்சுக்கிறோம். 38 வருவாய் மாவட்டங்கள் இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சி 108 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்ட நிர்வாகிகள் 45 பேர். அது இல்லாம ஒன்றியங்களை நாங்க பிரிச்சிருக்கோம். இப்ப கரூர் ஒன்றியம்னா பாட்டாளி மக்கள் கட்சி 2 ஒன்றியச்சரா இருப்பாங்க, பரமத்தி ஒன்றியம்னா 2 ஒன்றியச்சரா இருப்பாங்க, சில ஒன்றியங்கள் 1ஆகவும் சிலது 3ஆ கூட இருக்கும். அப்படி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய தலைவர், செயலாளர், பொருளாளர் 3 பேரும் பொதுக்குழு உறுப்பினர்கள். நகரத்துல இருக்கக்கூடிய தலைவர், செயலாளர், பொருளாளர் பொதுக்குழு உறுப்பினர்கள். பேரூராட்சியில் இருக்கக்கூடிய தலைவர், செயலாளர், பொருளாளர் பொதுக்குழு உறுப்பினர்கள். மாநகரத்தில் இருக்கக்கூடிய பகுதி, மாநகரத்தை பகுதியா பிரிச்சிருக்கோம். இப்போ நம்ம கரூர் மாநகரம்னா 8 பகுதியா பிரிச்சிருக்கோம். அந்த பகுதிக்கான தலைவர், செயலாளர், பொருளாளர். ஆக மாவட்ட பொறுப்பாளர்கள் 45 பேர், ஒன்றிய நகரம் பேரூர் பகுதியில் இருக்கக்கூடிய தலைவர், செயலாளர், பொருளாளர் 3 பேர், மாநில நிர்வாகிகள் இவங்க எல்லாமே வந்து பாட்டாளி கட்சியோட பொதுக்குழு உறுப்பினர்கள். இது இல்லாம வன்னியர் சங்க பொறுப்பாளர்கள், அப்புறம் மற்ற சில அமைப்புகள் இருக்கு, அவங்கெல்லாம் வந்து சிறப்பு அழைப்பாளர்கள். அவங்க ஓட்டர்ஸ்ல அந்த கூட்டத்துல கலந்துக்கக்கூடிய சிறப்பு அழைப்பாளர்களா கலந்துக்குவாங்க. இப்ப 2 பேருமே கருத்து எடுப்பதற்காக பிரிஞ்சு செயல்பட்டு இருக்காங்க. பொதுக்குழுல பெரும்பான்மை உறுப்பினர்கள் யாரு எப்படி யாருக்கு அதிகமா இருக்கு? 100% பொதுக்குழு உறுப்பினர்கள் ஐயா கூட தான் இருக்கிறாங்க. ஏன்னா அன்புமணி கூட இருக்கிறவங்க ஐயா நீக்கிட்டாங்க. ஒரு கட்சியை விட்டு நீக்கினதுக்கு அப்புறம் அந்த நீக்கப்பட்டவர்களை வச்சு ஒரு அமைப்பை ஒரு ஒரு கூட்டத்தை வைக்கிறது, அது அவங்க வந்து அன்புமணியோட ஆதரவாளர்கள். எங்களை பொறுத்த வரைக்கும், ஐயாவை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க அவங்க வந்து அன்புமணியுடைய ஆதரவாளர். அன்புமணியுடைய ஆதரவாளர்களுக்கு அவரு பொறுப்பு கொடுக்குறாரு, பண்றாரு, அது தனி. கட்சியா ஐயா ஆரம்பித்த பாட்டாளி மக்கள் கட்சி, ஐயா உருவாக்கிய பாட்டாளி மக்கள் கட்சியில பார்த்தோம்னா அவங்க வந்து இந்த கட்சிக்கு அப்பாற்பட்டவங்க. இன்க்ளூடிங் அன்புமணியே ஐயா நீக்கிட்டாரு. ஸோ அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சியில் அவர் பொதுக்குழு உறுப்பினரோ செயற்குழு உறுப்பினரோ கிடையாது. ஏன்னா அவர் கட்சி அடிப்படை உறுப்பினர் நீக்கிட்டாரு. இப்போ அன்புமணியோட ஆதரவாளர்கள் வச்சிருக்கிற கூட்டத்தை பத்தி எங்களுக்கு கருத்து. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கலந்துக்குவோம். 100% மருத்துவர் ஐயா கூட்டுகிற கூட்டத்துல செயற்குழுவா இருந்தாலும், பொதுக்குழுவா இருந்தாலும், நிர்வாக குழுவா இருந்தாலும். இப்போ நான் நிர்வாக குழு உறுப்பினர். அதுல 19 பேர் இருக்காங்க. 19 பேர் ஐயா கூட தான் இருக்காங்க. இப்போ செயற்குழுனா மாவட்ட தலைவர், செயலாளர், மாநில நிர்வாகிகள். 108 மாவட்ட செயலாளர், 108 மாவட்ட தலைவர், மாநில நிர்வாகிகள் எல்லாம் ஐயா கூட தான் இருக்கு. இது கம்ப்ளீஷன் ஆயிடுச்சு. இங்க எந்த பொறுப்பும் காலியால, எல்லா பொறுப்பும் கம்ப்ளீட். ஆனா முன்னாள் பொறுப்பாளர் எங்க பொறுத்த வரைக்கும் முன்னாள் பொறுப்பாளர்கள், அது கட்சி விட்டு நீக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் அது அவங்கள வந்து நாங்க கணக்குல இருக்கு. நீதிமன்றம் போப்போம். அடுத்து நீதிமன்றம் போயிட்டோம். இப்போ வந்து சென்னை உயர் நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் பண்ணி, வழக்குல வந்து 2 விதமான வழக்குகளை முன்னெடுக்க போறோம். போலியான டாக்குமெண்ட் கொடுத்ததுக்காக ஒரு கிரிமினல் வழக்கு அன்புமணி மேல கொடுக்க போறோம். அதாவது டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்றது, போலியான ஆவணங்களை அரசு அலுவலர்களுக்கு கொடுக்கறது ஒரு பெரிய கிரிமினல் குற்றம். அதுக்கு வந்து அது ஒரு பெரிய ஆதாரம் டாக்குமெண்ட். அதுக்கு வந்து இதே தேவையில்ல, சாட்சியே தேவையில்ல. சாட்சியத்திற்கு சாட்சி தேவையில்லை. சாட்சிக்கு தான் சாட்சி தேவை. சாட்சிங்கிறது டாக்குமெண்ட் எவிடன்ஸ், அதுக்கு வந்து தேவையில்லை. அது வந்து கண்டிப்பா அவருக்கு தண்டனை கிடைக்கும். அன்புமணி வந்து போலியான ஆவணங்கள் கொடுத்ததுக்கு அது குற்ற நடவடிக்கை மேற்கொள்ள போறோம். அது இல்லாம வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவர் தலைவர் பொறுப்பு மே மாசம் 22 தேதி அவருக்கு வந்து 28ஆம் தேதியோட முடிஞ்சிருச்சு. இனி இப்போ வந்து அவர் தலைவர் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்து சொல்லுவோம். நீதிமன்றத்தில் அது எங்களுடைய கருத்தை முன்வைக்க போறோம். தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு நிர்பந்தம் அவங்க கொடுத்துட்டாங்க கடிதம், அவங்களுக்கு தெரியும் இந்த நீதிமன்றத்தில் நிற்காது.
75 ஆண்டுகளாக திருப்பத்தூரின் இதய துடிப்பாக திகழ்ந்து வரும் நம் திருப்பத்தூர் தூய நெஞ்ச கல்லூரி, கனவுகளை செதுக்கிய கல்வி நிறுவனம், தலைமுறைகளை உயர்த்திய அறிவின் அரண்மனை. இன்று தமிழ் மண்ணின் வீர விளையாட்டு சடுகுடு தன் வீர உற்சாகத்தோடு மீண்டும் எழுகின்றது. இந்தியாவின் மிகச்சிறந்த 32 அணிகள் விளையாடப் போகும் அகில இந்திய A கிரேடு கபடி போட்டி. ஆயிரக்கணக்கான ரசிகர்களின் முழக்க கோஷங்கள். மேலும் திரைப்பட கலைஞர்கள், இயக்குனர்கள், விளையாட்டு வீரர்கள், அரசு பண்பாளர் பெருமக்கள் ஒன்றிணையும் மாபெரும் விழா வரும் டிசம்பர் 25 முதல் 28 வரை. அதிர்ச்சி, உணர்ச்சி, பெருமை இவற்றை அனைத்தும் ஒரே மேடையில் காண தயாராகுங்கள். இந்தியாவிலேயே முதல் முறையாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முதல் பரிசு 6 லட்சம், இரண்டாம் பரிசு 4 லட்சம், மூன்றாம் பரிசு 2 லட்சம், நான்காம் பரிசு 2 லட்சம். மரபும் மகத்துவமும் கூடும் அந்த தருணம், அதுவே சடுகுடு 75. சாதனை காண, கபடியை பார்த்து மெய் மறக்க, நம் திருப்பத்தூரின் பெருமையை கொண்டாட எங்களுடன் சேருங்கள்.